ஹலோ நண்பர்களே, நான் உங்கள் ஸ்ரீராம். இன்றைக்கி நம்ம வீட்டு விஞ்ஞானி யூடியூப் சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பைத்தான் பேசிக்ஸ்லேருந்து ஆரம்பிக்க போகிறோம். சரிங்களா? ஸோ கடைசி காணொலிகளில் என்ன பேசியிருந்தோம் அப்படின்னா, பைத்தான் அப்படின்னா என்ன, எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, எப்படி பைத்தானில் பேக்கேஜஸ் இன்ஸ்டால் பண்ணுறது, அதெல்லாம் பற்றி பார்த்துக்கணும். யாராவது இந்த வீடியோ புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா, நாங்கள் அப்லோட் பண்ண வீடியோஸை கண்டிப்பாக பார்த்துட்டு வாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவிலேருந்து நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இனிமேல் பைத்தான் எப்படி பேசிக்ஸாக சின்டெக்ஸ் என்ன, சரிங்களா, அதுக்கப்புறம் டேட்டா டைப்ஸ் என்ன இருக்குது, அதுக்கப்புறம் வந்து பைத்தானில் கேஸ்டிங், லூப், லிஸ்ட்டு, டஃபில் என்னென்ன இருக்கோ எல்லாமே இனிமேல் வரக்கூடிய வீடியோக்களை பார்க்கலாம். ஸோ வந்து இனிமேல் வர வீடியோஸில் ஒவ்வொரு பைத்தான் ஃபங்க்ஷன்ஸையும் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ வாங்க நம்ம பைத்தான் ஐடியலுக்கு போகலாம். ஸோ என் முன்னாடி பைத்தான் ஐடிஎல்டி, பைத்தானோட ஷெல் அண்ட் பைத்தான் ஐடிஎல்டியோட ஃபோல்டர்ஸ் இருக்குது. சரிங்களா? ஸோ இதை எப்படி வந்து நம்மளுக்கு ஏற்ற மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கிறது அப்படின்னா, ஸோ யூஸ்வலாக நான் வந்து ஷெல்லை வந்து லெஃப்ட் வச்சுருப்பேன், அப்புறம் என்னோடய கோடிங் அதாவது சோர்ஸ் கோட் எடிட்டர் வந்து ரைட்டில் வச்சுருப்பேன். சரிங்களா? ஸோ எப்படி பண்ணணும் அப்படின்னா, அந்த டேபை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி விண்டோஸ் ப்ளஸ் ஆரோ கொடுத்தீங்கன்னா லெஃப்ட்டில் ப்ளேஸ் ஆகும். அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகிருக்கும் அது ரைட்டில் ப்ளேஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ இப்படி தான் ப்ளேஸ் பண்ணோம். ஸோ நம்ம ஸ்க்ரீனில் விண்டோஸில் ஒரு டைமில் நீங்கள் வந்து 3 டேப்ஸ் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது 3 அப்ளிகேஷன்ஸ் நீங்கள் வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம சின்டாக்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ பிஃபோர் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பார்க்கலாம் அப்படின்னா, ஐடிஎல்டியில் அதாவது சோர்ஸ் கோட் எடிட்டரில் நீங்கள் என்ன டைப் பண்ணிங்கனாலும் அதுக்கு முன்னாடி ஆஷ் வச்சுட்டீங்க அப்படின்னா அது கமெண்ட். சரிங்களா? அது நல்ல வாய்ன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ நான் பார்த்தீங்கன்னா கமெண்ட் எடுத்தால் கலர் மாறும், கமெண்ட் கொடுத்தா வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் இருந்தால் நல்ல வாய்ன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது சின்டெக்ஸ். ஸோ சின்டெக்ஸ் எல்லாருக்கும் டவுட் வரலாம். சின்டெக்ஸ் நான் வந்து கமெண்ட் இல்லாமல் எடுக்கிறேன். எல்லாருக்கும் ஒரு டவுட் வரலாம். என்ன டவுட் அப்படின்னா, பைத்தானில் தமிழ் பிரிண்ட் பண்ண முடியுமா அப்படின்னா, தமிழ் லாங்குவேஜ் எஸ், கண்டிப்பாக பிரிண்ட் பண்ணாங்க. ஸோ ஏன் இப்படி ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா, பாரதியார் ஒரு கவிதையில் பாடியிருப்பார், யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனியதாவது எங்கும் காணோம். அதே கவிதையை முடிக்கும் போது என்ன பாடியிருப்பார் அப்படின்னா, தேமதுர தமிழ் ஓசை, அதை எப்படி படிக்கணும்னா, தேன்மதுர தமிழ் ஓசை உலகமெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும் அப்படின்னு மகாகவி பாடியிருப்பார். அவர் பாடின மாதிரியே தமிழ்லேயே ஆரம்பிப்போம். ஸோ மேலே பார்த்தீங்கன்னா நிறையா மெனு இருக்குது. நம்ம வந்து ரன்னில் போயிட்டு ரன் மாடியூல் அப்படின்னு கொடுப்போம். ஸோ ஒவ்வொரு தடவை நீங்கள் சேஞ்ச் பண்ணிங்கன்னா பைத்தான் கோட் சேவ் பண்ணி ஆகும், தான் உங்களால் ரன் பண்ணவே முடியும். ஸோ வணக்கம்னு பிரிண்ட் ஆகிட்டு. ஓகேங்களா? ஸோ நம்ம ஃபஸ்ட்டு டாஸ்கே வந்து வணக்கம் சொல்லி ஆரம்பிப்போம். ஓகே? ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் முன்னாடி வீடியோக்குள்ளே சொன்ன மாதிரியே பைத்தான் வந்து இண்டென்டேஷன் அதாவது ஸ்பேஸ் ஓரியன்டேஷன் லாங்குவேஜ் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். கரெக்டுங்களா? ஸோ நான் இதை பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லா இதையும் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கமெண்ட் இல்லாமல் எல்லாத்தையும் எடுத்துடுறேன், இன்வெர்ட் பண்ணதை எடுத்துடுறேன். ஸோ இப்போ நான் சிம்பிளாக ஒரு இஃப் கண்டிஷன் வந்து கொடுத்துருக்குறேன். ஸோ இஃப் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஸ்பேஸ் கொடுத்துருக்கேன். இஃப் கண்டிஷன் பிரிண்ட் பண்ணதுக்கப்புறம் இஃப் கண்டிஷன் டைப் பண்ணதுக்கப்புறம் கீழே பிரிண்ட்டில் ஸ்பேஸ் கொடுத்துருக்கேன். ஸோ இதுக்கு பேர் தான் இன்டென்டேஷன். ஸ்பேஸ் கொடுக்கறதுக்கு பேர் தான் இன்டென்டேஷன். ஓகேங்களா? ஸோ நீங்கள் இன்டென்டேஷன் கொடுக்காம இஃப் கண்டிஷன் ரன் பண்ணிங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எரர் காமிக்கும். சரிங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் எல்லாத்தையும் அப்படியே ரன் பண்ணுறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நான் வந்து நம்ம ஃபஸ்ட்டு பிரிண்ட் பண்ணதை வந்து கமெண்ட் பண்ணிக்கிறேன்.
கமெண்ட் இல்லைனா இன்வெர்ட் அப்படி வேணால் சொல்லலாம். சரிங்களா? அப்படி பண்ணிட்டு நான் இப்போ வந்து ரன் பண்ணுறேன். F5 அமுத்தினாலே போதும், ரன் ஆகும். ஸோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பிரிண்ட்டுக்கு வந்து 22 கிரேட்டர் தென் அப்படின்னு வருது. அதுக்கு வந்து கிரேட்டர்னு பிரிண்டர். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 22 கிரேட்டர் தென் 222 கொடுத்துருக்கோம். சரிங்களா? அதுக்கு ஸ்மாலர் வந்துருக்கு. கண்டிஷன் கரெக்டு. ஹெல்ஸில் வந்து ஸ்மாலர்னு வந்துருக்கு. ஸோ இப்போ வந்து கண்டிஷன்ஸ் கொடுத்த மாதிரி நம்மளுக்கு வந்து ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே இருக்குது. சரிங்களா? ஸோ நம்ம இஃப் ஃபங்க்ஷன் பார்க்கும்போது இஃப்பை பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். ஓகே. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இன்டென்டேஷன் நான் எடுத்துகிட்டு ரன் பண்ணுறேன். எனக்கு எக்ஸ்பெக்டட் இன்டென்டட் பிளாக் அப்படின்னு வருது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஸ்பேஸ் கொடுக்கணும் அப்படின்னு அர்த்தம். ஸோ எந்த ஃபங்க்ஷன் நீங்கள் டிக்ளேர் பண்ணாலும் அது கீழே இருக்கிற ஃபங்க்ஷனுக்கு ஸ்பேஸ் கொடுக்கணும். இதுதான் வந்து பைத்தானோட சின்டெக்ஸ், ஒன் ஆஃப் த சின்டெக்ஸ். ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முக்கியமான சின்டெக்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங்ஸ். ஸோ ஸ்ட்ரிங்ஸில் பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக ஸ்ட்ரிங் எப்படி கொடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி இன்வெர்டட் கம்மா, சிங்கிள் இன்வெர்டட் டபுள் இன்வெர்டட் கம்மாவில் கொடுக்கணும். என் பேர் அடிக்கிறேன். ஸோ இப்படி கொடுத்தாலும் ஒரே அர்த்தம் தான், இப்படி கொடுத்தாலும் ஒரே அர்த்தம் தான். டபுள் இன்வெர்டட் கம்மாஸ் அண்ட் சிங்கிள் இன்வெர்டட் கம்மாஸ் ரெண்டுமே சேம் தான். ஓகேங்களா? ஸோ இந்த லைனை வந்து நம்ம இன்வெர்ட் பண்ணிடலாம், கமெண்ட் பண்ணிடலாம். ஸோ பைத்தான் வந்து கேஸ் சென்சிட்டிவ் லாங்குவேஜ். எஸ், ஆமாம், கேஸ் சென்சிட்டிவ் லாங்குவேஜ். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ரெண்டு வேரியபிளில் டிக்ளேர் பண்ணுறேன். அதாவது ஜிஓடி கேபிட்டல் லெட்டர்லையும் ஜிஓடி ஸ்மால் லெட்டர்லையும் பண்ணி கேம் ஆஃப் த்ரோன்ஸ்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நான் இந்த மாதிரி ரெண்டு லெட்டரையும் கொடுத்துருக்கேன். பார்த்தீங்கன்னா நான் வேறு நேம் கொடுத்துருக்கேன். ஸோ எனக்கு ஃபஸ்ட்டு வந்து என்ன ஆகுது அப்படின்னா 100, செகண்ட் வந்து 200 பிரிண்ட் ஆகுது. ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக வந்து பைத்தான் வந்து கேஸ் சென்சிட்டிவான லாங்குவேஜ். ஓகேங்களா? ஸோ இதுலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மேலே இருக்கிற ஆர்குமெண்ட்ஸ்லாம் வந்து இது பண்ணிடுறேன், இன்வெர்ட் பண்ணிடுறேன். ஸோ இந்த இன்வெர்ட்டிங் டெக்னிக்ஸ்லாம் நம்ம அப்புறம் பார்க்கலாம் இன்னொரு வீடியோவில். ஸோ இப்போ வந்து இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வேரியபிளை எப்படி டிக்ளேர் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஸோ எப்படிலாம் டிக்ளேர் பண்ணலாம், நீங்கள் ஸ்டார்டிங்கில் வந்து அண்டர்ஸ்கோர் கொடுத்து டிக்ளேர் பண்ணலாம். ஓகேங்களா? அதே மாதிரி நடுவுலேயே அண்டர்ஸ்கோர் இருக்கலாம், அதே மாதிரி நம்பர்ஸ் கொடுக்கலாம் நீங்கள் நடுவில். ஓகேங்களா? பட் ஆனால் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்டார்டிங்கில் நம்பர் கொடுக்கக்கூடாது, அதே மாதிரி ஸ்பெஷல் கேஸஸ் எங்கேயும் யூஸ் பண்ணக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்பேஸ் யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? ஏன்னா நம்ம ஸ்பேஸ் இன்டென்டேஷன் என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா ஸ்பேஸ் கொடுத்தீங்கன்னா சம் ஃபங்க்ஷன்ஸ் நீங்கள் ஏதாவது எழுதிருக்கீங்க, ஸ்டேட்மெண்ட்டாக எழுதிருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ ஸ்பேஸ் கொடுக்கக்கூடாது. அதே மாதிரி ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது, ஸ்லாஷு, அதே மாதிரி கொஸ்டின் மார்க், அதே மாதிரி பில்டின் ஃபங்க்ஷன்ஸ் நீங்கள் எதையும் வந்து எழுதக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் ஈஸுங்கிறது ஒரு பில்டின் ஃபங்க்ஷன். ஓகேங்களா? இந்த மாதிரி வந்து ஸ்பேஸ் கொடுத்து அப்படிலாம் எழுதக்கூடாது. கொடுத்தீங்கன்னா எரர் வரும். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் பற்றி நம்ம பில்டின் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு அடுத்த வர வீடியோஸில் தெரியும். இப்போதைக்கு நீங்கள் என்ன நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா நம்பர்ஸ் கொடுத்து ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. இப்படி கொடுத்து ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் இங்கே பிரிண்ட் கொடுத்து பாருங்கள். நம்மளுக்கு இப்போ 200 ஆக்சுவலாக வந்து ஸ்மால் ஜிஓடியில் பிரிண்ட் ஆகணும். எனக்கு எரர் வரும், இன்வேலிட் சின்டெக்ஸ் வரும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம கொடுக்கக்கூடாது. அதே மாதிரி நீங்கள் அண்டர்ஸ்கோர் கொடுத்து நீங்கள் கொடுக்கலாம். பார்த்தீங்கன்னா அண்டர்ஸ்கோர் கொடுத்து நான் கொடுக்குறேன், எனக்கு ஆன்சர் வரும். ஸோ இதுதான் வந்து ஒரு முக்கியமான விஷயம். ஸோ நம்ம வேரியபிள் டிக்ளரேஷன் பார்த்தோம், ஒரு கேபிட்டல் ஜிஓடி ஸ்மால் ஜிஓடி போட்டு. அதில் வந்து குளோபல் வேரியபிள், லோக்கல் வேரியபிள் சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்குங்க. ஸோ என்ன அப்படின்னா நான் வந்து இது எல்லாத்தையும் வந்து கமெண்ட்லேருந்து எடுத்துறேன், அதாவது இன்வெர்ட்லேருந்து எடுத்துறேன். ஸோ நான் வந்து சிம்பிளாக ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இந்த ஃபங்க்ஷன்ஸ் பற்றிலாம் நம்ம அப்புறம் பார்ப்போம். ஸோ அந்த ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணிட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எக்ஸுக்கு வந்து 100 வேல்யூ கொடுத்துருக்கேன், 100ங்கிற வேல்யூ கொடுத்துருக்கேன். ஃபங்க்ஷனுக்குள்ளே எக்ஸை குளோபலாக டிக்ளேர் பண்ணிட்டு 300ங்கிற வேல்யூ கொடுக்குறேன். சரிங்களா? ஸோ இப்போ நான் ஃபங்க்ஷனை கால் பண்ணால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்ப்போம். ஸோ சேவ் பண்ணும் ஒவ்வொரு தரையும் நான் சொன்ன மாதிரி எனக்கு 400. ஸோ நான் இந்த கமெண்ட் எல்லாத்தையும் ஐ வில் இன்வெர்ட், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். எனக்கு எக்ஸோட வேல்யூ மட்டும் பிரிண்ட் பண்ணுறேன், என்ன ஆகுதுன்னு பாருங்கள். 400 வருது. நீங்கள் கேட்கலாம் 100க்கு 300 எந்த வேல்யூ எடுத்துக்குது எக்ஸு அப்படின்னு. ஸோ குளோபல் டிக்ளேர் பண்ணிட்டோன்னா அந்த ப்ரோக்ராமிங்கில் நம்ம எங்கெல்லாம் வந்து அந்த எக்ஸுங்கிற வேல்யூவை கால் பண்ணுறோமோ அந்த எல்லா இடத்துலையும் நம்மளுக்கு வந்து
எக்ஸோட வேல்யூ 300 தான் வரும். ஸோ குளோபல்னு நம்ம எக்ஸை டிக்ளேர் பண்ணிட்டோம். எக்ஸ்எனில் எந்த வேரியபிளை டிக்ளேர் பண்ணாலும் அந்த ப்ரோக்ராமிங்கில் நம்ம அதுக்கப்புறம் எங்கெல்லாம் கூப்பிட்றோமோ அந்த வேரியபிளை கால் பண்ணுறோமோ அது எல்லா இடத்துலையும் அவன் வந்து குளோபல் வேல்யூக்கு தான் ஈக்குவலாக இருப்பான். வேறு எந்த வேல்யூவும் அவன் சேஞ்ச் பண்ண மாட்டான். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து வேரியபிள் டிக்ளரேஷன், கேஸ் சென்சிட்டிவ் அண்ட் சின்டெக்ஸ் ஓரியன்ட். நம்ம இதெல்லாம் பற்றி மொதல் வீடியோவில் பேசியிருந்தோம். ஆனால் வந்து அப்போ உங்களுக்கு கொஞ்சம் புரிஞ்சிருக்காது. இப்போ அண்டர்ஸ்டாண்ட் ஆகும்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் உங்களோட கொஸ்டின்ஸ், டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, நாங்கள் ஆன்சர் பண்ணுறோம். நன்றி நண்பர்களே.